அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தொகுதி பங்கீடு குறித்து திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனையில் மேற்கொள்ள இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனை நடத்த இருக்கிறார். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். தற்போது திமுகவிலிருந்து ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் எத்தனை கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? தற்போது முதலமைச்சரின் ஆலோசனைக்கு பிறகு எத்தனை தொகுதிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது? வணக்கம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். திமுகவில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் இன்று தொகுதி உடன்பாடு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கக்கூடிய சூழல்ல முதல்வர் அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கும் தலா 1 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் இன்று 3 கட்சிகளுக்கு தொகுதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல விசிக மற்றும் காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஆனால் விசிக காங்கிரஸ் இடையே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாவதில் ஒரு சில சிக்கல் நீடிக்கிறது. விசிக 3 தொகுதியை திமுகவிடம் கேட்டு வருகிறது. காங்கிரஸ் இரட்டை இலக்கத்தில் திமுகவிடம் தொகுதியை கேட்டு வருகிறது. எனவே இந்த தொகுதி ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் திமுகவுக்கு சவால்கள் அதிகம் இருக்கக்கூடிய சூழல்ல விசிகவுக்கும் காங்கிரசுக்கும் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாவது தொடர்பாக திமுகவின் தொகுதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் முதல்வர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு விசிகவுக்கும் காங்கிரசுக்கும் திமுக தரப்பில் எப்போது அழைப்பு விடுக்கப்படும், அவர்களோடு எப்போது பேச்சுவார்த்தை நடைபெறும் என்பது தெரிய வரும். அதற்கு முன்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுக கூட்டணியில் தொகுதி ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில் கையெழுத்தாகவும் இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.